எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 3 டேஸா ஆஃப்டர் அந்த பட்ஜெட்ல எப்போ எஸ்டிடியில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எப்போ பட்ஜெட்ல லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்களோ, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்களோ, அந்த செகண்ட்ல இருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி கிட்டத்தட்ட 24,074 வரைக்கும் இந்த ஃபால் வந்தது. அதே டேலே பட்ஜெட் டேலே மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகி இந்த ட்ரெண்டுக்கு எபோல க்ளோஸ் ஆயிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த ட்ரெண்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண பாருங்க. நம்ம மார்க்கெட் இந்த ஏரியாவில் இருக்கும்போது வரைக்கும் இந்த ட்ரெண்டு தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும். கரெக்டாக பட்ஜெட் டேல வாலட்டிலிட்டியாக இருந்தால் கூட அகைன் க்ளோசிங் மெயின் திங். இந்த இடத்துல எபோல க்ளோஸ் ஆயிருக்கா. லாஸ்ட் 3 டேஸாக இந்த லோ பிரேக் பண்ணலை. நான் ரீசன்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்கேஸ் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஒரு ஹெவி ஃபால் வரும். இந்த இந்த ரீஜனில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹவர்லியை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் எடுக்கணும். நான் ஹவர்லியில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹவர்லியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது, அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு நியூ ஹையை கொடுக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக அதே போல் தான் மார்க்கெட் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட அந்த வீடியோ கிளிப்பை நான் போட்டிருப்பேன். நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட 1.76% வரைக்கும் நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே கெயின் ஆயிருக்கு. பட் நிஃப்டி கெயின் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி கெயின் ஆகலை, ரைஸ் ஆகலை. நீங்கள் பேங்க் நிஃப்டினுடைய சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு. ட்ரெண்டும் இது வரைக்கும் பாருங்கள் ஒரு மேஜரான ரிவர்சல் வரல. ஓகே, மெயின் திங் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராலி பேஸ்ட் ஆன் யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ராலி இருக்குது. ரீசெண்டாக வந்த யூஎஸ் மார்க்கெட்டுடைய எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பாசிட்டிவாக இருக்குது. ஸோ தட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராலியில் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணது ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் தான். இந்த பட்ஜெட் மெட்டல்ஸ், எனர்ஜி அண்ட் எஃப்எம்சிஜி, மீடியா, ஃபார்மா இதுக்கு தான் பாசிட்டிவாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். மார்க்கெட் ஐடி செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஃபார்மேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் பொசிஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த வாரம் எந்தெந்த செக்டார் ஒரு பாசிட்டிவாக இருக்கும்? ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்த எல்லா ஸ்டாக்குமே ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எஸ்பிஐ லைஃபாக இருக்கட்டும், பெட்ரோநெட்டாக இருக்கட்டும், இந்துஸ்தான் பெட்ரோவாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பாசிட்டிவில் கொடுத்துருக்கு. இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸை எடுக்கலாம்? நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் இந்த வாரம் அப்சைடில் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும்? இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுன் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்? ஓவரால் நம்ம எந்த ட்ரெண்டை பார்க்கணும்? எவ்ரி திங் டீட்டெயிலாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. இப்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஹவர்லியில் எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் இந்த அப்சைடு கிளியராக பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ நியூ ஹையை கொடுக்குங்கிறத பார்த்தோம். சரி, இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ எப்படி இந்த பாட்டமில் டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு, அதே போல் இந்த டாப்பில் டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகாதா? ஸோ இந்த கொஸ்டின் சில பேருக்கு வரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு வரும். எப்படி டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆயிருக்கு, அதே போல் டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகாதா? கீழே ஃபால் ஆகாது. ஏன் அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. ஓகே, ட்ரெண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுக்கணும். ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போர்ட் எடுத்து இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா, இங்கே பவுன்ஸ் ஆன மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே ஃபால் ஆகிருக்கணும். மார்க்கெட்டுடைய க்ளோசிங் பாருங்கள், மேலே க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, 24,860 உடைக்கும் போது 25,000 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,050 வரைக்குமே அப்சைடில் ரைஸ் ஆகிருக்கு. ஒன்லி திங்க் இந்த டபுள் டாப் ஜோனுக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் வேணால் நடக்கலாம். ஓகே, அப்படி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது மினிமம் பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு 24,740 ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், 24,650 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெண்டு சப்போர்ட்லேயுமே மார்க்கெட்
எந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டுனாலும் இந்த இம்பல்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்காகத்தான் வாய்ப்பு வந்து இருக்குது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,000 உடைக்கிறதுக்கு இந்த வாரம் வந்து வாய்ப்பு இருக்குது. 25,050 25,060ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. நிஃப்டி வந்து ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள், மார்க்கெட் அதே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸ்டில் நோ இந்த டவுன் ட்ரெண்டில் தான் கிளியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டி நம்ம ரீசெண்டாக ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க, இது வரைக்குமே கண்டினியூஸாக பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன அடுத்த நாள்ல இருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆயிருக்கு. இப்போவுமே ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் நீங்கள் வந்து ஒரு 3 to 4 days ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ஃபார்மேஷனில் இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பேங்க் நிஃப்டியுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,600, 51,950, 52,000 வரைக்குமே. இந்த ட்ரெண்டு வரைக்குமே பேங்க் நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். எவ்ரி ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும். அதே நேரம் நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, நீங்கள் ஃப்ரைடே வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண மார்க்கெட் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஒரு விதமாக வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஒரு விதமாக அப்ரோச் பண்ணணும். 30 minutesல டிபிகே மெத்தடில் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. சரி, இங்கேருந்து ஷார்ப்பாக ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபால் ஆகிருக்க மார்க்கெட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கா. இங்கே பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம டெலிகிராமில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே போல் ஸ்டூடெண்ட் குரூப்பில் வித்து சார்ட்டோட என்ன டைம் ஃப்ரேம், என்ன டெக்னிக்கில் வந்திருக்கு, ஸோ எவ்வளோ தூரம் போகும், அக்யூரேட்டாக எவ்வளோ தூரம் போகும், இது எல்லாமே வந்து அந்த சார்ட்டோட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட் குரூப்பில். இதை வந்து வாய்ஸ் மெசேஜாக டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் பாருங்கள், நான் போஸ்ட் பண்ணும்போது 50,904 ரூபா அதில் இருந்தது. 51,240 தான் டார்கெட். கரெக்டாக போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் வந்து பாருங்கள், கீழே உள்ள சார்ட்டில் கரெக்டாக இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகுதுங்க. அது வரைக்கும் ரைஸ் ஆனது, இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அது வரைக்கும் கண்டினியூஸாக ரைஸ் ஆனது. கரெக்டாக இந்த லெவல்ஸ், இந்த ரீஜனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் வருது. ஏன் கரெக்ஷன் வருது? அப்போது இந்த பிரேக் அவுட்டுக்கு இதுதான் டார்கெட்டு. டெஃபினட்டாக இவ்வளோ தூரம் போகும்னு தெரிஞ்சாதான் என்னதான் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனாலும் நம்மளால் பொறுமையாக வெயிட் பண்ண முடியும். இது லைவ் மார்க்கெட்டில், இது ஜஸ்ட்டு இதில் நான் டிபிகே மெத்தட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸில் டிபிகே மெத்தட்னா என்ன, அது இன்ட்ராடேல எப்படி எடுக்கணும், என்ன டைம் ஃப்ரேமில் எடுக்கணும், இதை விட அக்யூரேட்டாக வந்து 4CR மெத்தடில் வந்து எப்படி எடுக்கணும், அதை விட அக்யூரேட்டாக ஜிஐ மெத்தடில் எப்படி எடுக்கணும், இதை பற்றி கிளாஸில் டீட்டெயிலாக டீச் பண்ணியிருக்கு. லைவ் மார்க்கெட்டில் டீச் பண்ணுவோம். ஃபைன். ஸோ பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் 51,600 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் 51,950ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லை. இந்த ரேலி மெயின் திங் ஐடி அண்ட் மெட்டல்ஸால தான் இந்த ரேலி நடந்திருக்கு. இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸில் அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லை. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் வைஸாக நம்ம பார்க்கும்போது மெட்டல் செக்டர் அண்டு எனர்ஜி செக்டர் அண்ட் ஐடி செக்டர் ஸ்ட்ராங்காகவே ரைஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது மெட்டல் அண்ட் ஐடியில் வந்து இந்த வாரம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பாக நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்ஸுமே, ரீசெண்டாக பார்த்துருந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோல், பெட்ரோநெட், எல்என்ஜி, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு, இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து August 7th அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து August 5th இருக்கும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து August 11th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாரம் முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு திங் கோல் இண்டியா. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து
ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக பேடிஎம் வந்து கிராஷ் ஆகிருக்கும் போது 300லேருந்து 290 இந்த ஜோன் வந்து பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ஜோன், இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது பேடிஎம் வந்து சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எவ்வளோ தூரம் லோ வந்திருக்குன்னா 310 வரைக்கும் தான் அந்த லோ வந்திருக்கு. இங்கேருந்து இப்போ வரைக்கும் 509 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகுது. பேடிஎம் பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்சைடில் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதில் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஓவரால் ட்ரெண்டில் அப்சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஓவரால் அப் ட்ரெண்டில் இந்த அப் ட்ரெண்டில் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ரிவர்சல் நடந்திருக்கு. தேர்டு வந்து அமர் ராஜா பேட்டரி, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் மார்க்கெட் ஃபால் ஆகி அகெயின் ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் தான். அண்டு பிஎல் பிரைமால் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு. அண்டு டிவிஸ் லேபரேட்டரி, இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிரேக் அவுட் நடந்திருப்பாரு. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் நடந்திருக்கா. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் கன்சால்டேஷன் வந்தது, கன்சல்டேஷன் மார்க்கெட்டு இப்போ இந்த இடத்துல கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு நெக்ஸ்ட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் கீழே பாலானா கூட 700ங்கிறது 4700ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். டுவோர்ட்ஸ் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பிஐ இண்டஸ்ட்ரி, இந்த ஸ்டாக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பாரதி ஏர்டெல், ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட், கிட்டத்தட்ட ஒரு 5 days உடைய சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்டும் வந்து அப் ட்ரெண்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ட்ரெண்டும் அப் ட்ரெண்டு தான். ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அப்சைட் ரைஸ் ஆகிட்டே இருக்கா. அப்போ இந்த முறையும் ஒரு நியூ ஹை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பாரதி ஏர்டெல். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணிங்க. நீங்கள் என்ன டெக்னிக்ஸோ என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி பை சைடு வந்ததுன்னா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம ரீசெண்டாக என்ன பார்த்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கண்டினியூஸான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப்டர் நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இதில் பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு மொமெண்டம் கொடுக்கும். மினிமம் 6450 வரைக்கும் ஃபால் ஆகிடுன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக ஃபால் ஆகி லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இதுக்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ ஈவன் தோ இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன், ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் ஒன்று. ஓகே, செகண்ட் வந்து இந்த கேப் ஃபில்லிங். இங்கே கேப் இவ்வளோ தூரம் கேப் ஆயிருக்கா, இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கலாம். தேர்டு வந்து இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லையா, இங்கே இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் கூட நடக்கும். அப்போ மார்க்கெட் வந்து எப்போ 6550 பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அப்சைடில் 6710 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆக்ஷனுக்கான இம்பல்ஸு அண்ட் கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அப்சைடு வந்து இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6550க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாலே ஒரு ஸ்ட்ராங்காக அந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைன். இந்த வீடியோ இந்த வாரத்துக்கு உங்களுக்கு சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.